வரதராஜன் வராரு, வரம் கொடுக்க போறாருன்னு பக்தர்கள் அவரை தோல்ல சுமந்து கொண்டு வராங்க. காஞ்சிபுரத்துடைய கிங் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வரதராஜ பெருமாளை ராஜா போல தோல்ல சுமந்து தெப்ப உற்சவத்துக்கு அவரை கொண்டு வராங்க. கோவில்களின் நகரமா கருதக்கூடிய காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு தனி சிறப்புகள் உண்டு. நீண்ட ஆண்டுகளா குளத்துல தங்கி பக்தர்களுக்கு வந்து அருள் பாவிக்கக்கூடிய அத்திவரதர் கோவில் இங்கதான். அவர் தான் வரதராஜ பெருமாளா காட்சி அளிக்கிறார். இப்படி காஞ்சிபுரத்துடைய அரசராவே கருதக்கூடிய வரதராஜ பெருமாளை பல்லக்குல அமர வச்சு ராஜா போல அவரை அழகா சுமந்து கூட்டு வராங்க. இந்த கோவிலுடைய முக்கியமான சிறப்புகள்ல இந்த தெப்ப உற்சவமும் ஒண்ணு. அப்படிதான் உற்சவரை தெப்பத்துல அமர வச்சு மக்கள் பார்வைக்கு இணங்க அவரை அழகா கொண்டு வராங்க. வரதராஜர் வராரு, வரம் தர போறாருன்னு தெப்பத்துல இவரை அமர வச்சு கொண்டு வராங்க. பொதுவா கோவில்ல இருக்கக்கூடிய உற்சவர் சிலைகளை ராஜ அலங்காரத்தோட மக்கள் பார்வைக்கு இந்த மாதிரி தெப்பத்துல அமர வச்சு வீதி விழாவா கொண்டு வரத நம்ம பார்த்திருப்போம். அப்படிதான் வரதராஜ பெருமாளுடைய உற்சவர் சிலைய தோல்ல சுமந்து கொண்டு வரக்கூடிய காட்சிகள் இணையத்துல வேகமா பரவி வருது. சிங்கை ஸ்ரீபாதம் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வரதராஜ பெருமாளை சுமந்து வரக்கூடிய காணொலியை பதிவிட்டு இருக்காங்க. ஆனா இது எப்ப எடுக்கப்பட்டதுன்னு தெரியாத சூழ்நிலையில இணையத்துல இது இப்போ வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாகியும் கூட கமெண்ட்ல தெரிவிங்க.